Taste the Daily. செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் அருகே தரமற்ற முறையில் கட்டப்பட்டு வரும் அங்கன்வாடி மையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து சுவர் ஒட்டியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இரும்புலி ஊராட்சியில் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தில் 17,25,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய அங்கன்வாடி மையம் கட்டப்படுகிறது. இந்த மையம் தரமற்ற முறையில் கட்டப்படுவதாக ஆட்சியர் மற்றும் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் மனு அளித்தும் பணிகள் தொடர்ந்து நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விடியா ஸ்டாலின் அரசு அதிகாரிகள் கமிஷன் பெற்றுக்கொண்டு தரமற்ற ஒப்பந்ததாரரிடம் பணியை தருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். கோவையில் தண்டவாளத்தில் மரக்கட்டையை வைத்து ரயிலை கவிழ்க்க சதி செய்த 6 பேர் பிடிபட்டனர். கோவையில் இருந்து இருகூர் வழியாக சிங்காநல்லூர் செல்லும் ரயில் பாதையில் சூர்யா நகர் பகுதியில் கடந்த 22ஆம் தேதி தண்டவாளத்தில் மரக்கட்டைகள் இருப்பதாக ரயில்வே காவல்துறைக்கு கிடைத்த தகவலின் பேரில் விரைந்து சென்று மரக்கட்டையை அகற்றி சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். இதனிடையே ரயிலை கவிழ்க்க சதி செய்த ஒண்டிப்புதூரைச் சேர்ந்த தினேஷை பிடித்து விசாரணை நடத்தியதில் 6 பேர் பிடிபட்டனர். கடலூர் மாவட்டம் கோண்டூர் பகுதியில் உள்ள கோவிந்தராஜன் ராதா தம்பதியினர் 1000க்கும் மேற்பட்ட பொம்மைகளை வைத்து பிரம்மாண்ட கொலு வைத்துள்ளனர். வீட்டின் கீழ்த்தளத்தில் இருந்து முதல் தளம் வரை பல்வேறு இடங்களில் கொலு பொம்மைகள் காட்சி தருகின்றன. பார்த்தசாரதி பெருமாள் முதல் திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாள் என அனைத்து ரூபத்திலும் கொலு பொம்மைகள் காட்சி தருகின்றன. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் வருவாய் கோட்டாட்சியர் மற்றும் தாசில்தாரை கண்டித்து மாற்றுத்திறனாளிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். விருத்தாச்சலம் திட்டக்குடிக்கு உட்பட்ட மாற்றுத்திறனாளிகள் இலவச வீட்டுமனை பட்டா வேண்டி கடந்த 3 ஆண்டுகளாக கொடுத்த மனுவை கோட்டாட்சியர் மற்றும் தாசில்தார் காணவில்லை என கூறியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த 50க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விடியா ஸ்டாலினுக்கு எதிராக பதாகைகளை ஏந்தி தாசில்தாருக்கு எதிராக கண்டன முழக்கங்கள் எழுப்பி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வருவாய் வட்டாட்சியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நடைப்பயணம் மேற்கொள்ளப்பட்டது. அந்தியூர் அருகே பொய்யேரிக்கரை கிராமத்தில் அரசு புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமித்து விவசாயம் செய்து வரும் நபருக்கு ஆதரவாக செயல்படும் வட்டாட்சியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் ஆக்கிரமிப்பை அகற்ற கோரியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் 50க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு ஆட்சியர் அலுவலகம் நோக்கி நடைப்பயணம் மேற்கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு பேருந்து நிலையத்தில் முதியவரிடம் உதவி செய்வது போல நடித்து 10 லட்சம் ரூபாயை திருடிச் சென்ற நபரின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியைச் சேர்ந்த பரமசிவம் என்ற முதியவர் வங்கியில் இருந்து 10 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்டு நிலக்கோட்டையில் உள்ள மகள் வீட்டிற்கு செல்வதற்காக வத்தலகுண்டு பேருந்து நிலையம் வந்தார். அங்கு விடுதியில் அறை எடுக்க முதியவருக்கு உதவுவது போல நடித்து கிருஷ்ணமூர்த்தி என்பவர் 10 லட்சம் ரூபாயை பறித்து சென்றார். ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை செயலிழந்துள்ளதால் மோசடிக்காரர்கள் அதிகரித்து விட்டதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.